பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இன்றைக்கி டாஸ்கில் அமித் ஜெயிச்சிட்டாருங்க. கேப்டன்சி டாஸ்க்கை எப்படிங்க ஜெயிச்சா இருந்தாலும் தென்னை மரம் ஜெயிச்சிருச்சு. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அமித்தை வெளியே அனுப்பலான்னு பார்த்தா இப்படி ஒரு டாஸ்க்கை கொடுத்துட்டாங்க கேப்டன்சி டாஸ்கில். போன வாரம் பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் 6 பேர் செலக்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா. இவங்க தான் இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேப்டன்சி டாஸ்க் ஆடுறாங்க. பாலு மேலே எப்படி பால் மேலே அதாவது பஸ்ஸர் அடிக்கும்போது போட்டியாளர்கள் அனைவரும் 7 பேரும் ஆளுக்கு ஒரு பாலில் ஏறி காலில் வச்சு அணைச்சிக்கிட்டு பால் மேலே உட்கார வேண்டும். என் பஸ்ஸர் அடிக்கும்போது யார் பாலில் உட்கார முடியலையோ அவங்க அந்த ரவுண்டை விட்டு வெளியாகிடுவாங்க. இது மாதிரி தொடர்ந்து நடக்கும். அடுத்து ஒருத்தன் அவுட் ஆனோன்னா அடுத்து இன்னொரு பால் இது பண்ணிடுவாங்க. அடுத்தடுத்து இப்படியே போய் கடைசியில் வந்து என் பஸ்ஸர் அடிக்கும் பொழுது யார் பாலில் உட்கார முடியலையோ அந்த நபர் போட்டியிலிருந்து வெளியேற்றப்படுவார். கடைசியில் எந்த ஒரு நபர் பாலில் உட்காந்து கடைசி வரைக்கும் உட்காந்தே இருக்காங்களோ, கடைசி பால் வரைக்கும் உட்காந்துருக்காங்களோ அவங்க தான் வின்னு. அவங்க தான் அடுத்த வாரம் வீட்டுத்தலை கேப்டன்சி எல்லாமே. அதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் முன்னாடியே அவுட் ஆகிடுச்சு. யார்? கனி ஃபஸ்ட்டே அவுட்டு காலி. அடுத்து அமித்தும் ஆதரையும் கடைசியாக இருக்காங்க. அவங்களுக்கே தெரியல நம்ம தான் ஜெயிச்சிருக்கோமா என்னென்னு. கடைசியில் பார்த்தா சபரி தான் வந்து தூக்குறாங்க அமித்தை. கடைசியில் பார்த்தா அமித் ஜெயிச்சிட்டாரு. அமித் கேப்டன் ஆகிட்டாருங்க. என்ன சொல்கிறீங்க? ஐயா அதனால் இந்த வாரம் வெளியே அனுப்பலான்னு பார்த்தா கேப்டன் ஆகிட்டாங்க. ரம்யாவை தான் இந்த வாரம் தூக்க போகிறாங்க. எல்லாம் வெறி கொண்டு ரம்யாவை குத்திட்டாங்க. குத்துன்னு குத்துறாங்க ரம்யாவை. வளைச்சி குத்திட்டாங்க. ஸோ ரம்யா தான் இந்த வாரம் வெளில போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அமித் வந்து கேப்டன் ஆனதுனால ஸோ நாமினேஷனில் வந்து அவர் வரமாட்டார். ஸோ டைரெக்டாக வந்து அடுத்த வாரம், இந்த வாரமும் சேவு, அடுத்த வாரமும் சேவு, முடிஞ்சு போச்சு. 2 வாரம் போனஸ். ஆதிரி தான் தெரியல, ஆதிரிக்கு ஓட்டு போகிறாங்கன்னா போடலாம் என்னன்னு தெரியல. ஆனால் வந்து அமித் சேவுடு. ஸோ ரம்யா தான் சிக்கியிருக்கு இந்த வாரம். இந்த வாரம் யார் வந்து வெளியே போகிறான்னு தெரில. அமித் எஸ்கேப் ஆகிட்டாருங்க கடைசியில். வேறு லெவலில் போயிடுச்சு. ஸோ இந்த பால் கேமில் போட்டு பொழந்துட்டாருங்க எல்லாரையும். பொழந்து ஜெயிச்சிட்டாரு. என்னையா அமித் எப்படி பண்ணிட்டயா நீ? ஆட்டக்காரன் தான் நீ ஆட்டக்காரன் தான். சாதிச்சு விட்ட நிரூபிச்சிட்டியா. உன் காட்டில் மழை என்ன பண்ணுறது? எஸ்கேப் ஆகிட்டியா. இந்த வாரம் யாரை தூக்க போகிறான்னு தெரியலையா. அமித் எஸ்கேப்பு இந்த வாரம். சோலி முடிஞ்சா ரம்யாவை தூக்குறாங்களா? லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.